வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் இந்த வரலாற்று தொகுப்பில் சாதாரண படைவீரர்களாக வாழ்க்கையை தொடங்கி உலகையே ஆண்ட மாபெரும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கே மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மாறிய இரண்டு சகோதரர்களின் காவிய வரலாற்றைத்தான் முழுமையாக பார்க்க போகிறோம். சரி, வாருங்கள் நேரடியாக விஷயத்திற்கு போவோம். எந்த ஒரு அரச பரம்பரை பின்னணியும் இல்லாமல் சாதாரண வீரர்களாக இருந்தவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய காலனி ஆதிக்க எதிர்ப்பு புரட்சியை உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதற்கான விடை ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருக்கும் முக்குளம் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்திலிருந்துதான் தொடங்குகிறது. அங்குதான் 1748 பெரிய மருதுவும் 1753 சின்ன மருதுவும் பிறந்தார்கள். பகுதி 1. பூர்வீகம் மற்றும் ஆரம்பகால வீரம். இவர்களுடைய தந்தை மூக்கைய பழனியப்பச் சேர்வை ராமநாதபுரம் மன்னரின் படைத்தளபதியாக இருந்தார். அவர் தனது மகன்களுக்கு சிறுவயதிலிருந்தே களரி, சிலம்பம் மாதிரியான பாரம்பரிய தற்காப்பு கலைகளையும் எதிரிகளை பதுங்கியிருந்து தாக்கும் கொரில்லா போர் முறைகளையும் மிகச் சிறப்பாகவே கற்றுக் கொடுத்தார். பெரிய மருது, சின்ன மருது இவர்கள் இருவரின் திறமைகளும் எப்படி ஒன்றுக்கொன்று துணையாக, அதாவது சப்போர்ட்டிவாக இருந்தது என்று பார்த்தீர்கள் என்றால் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். பெரிய மருது அசாதாரண உடல் வலிமை கொண்டவர், போர் படையை முன்னின்று வழிநடத்துபவர். சின்ன மருது சிறந்த அறிவாளி, நிர்வாகி, அது மட்டுமில்லாமல் வியூகங்களை வகுப்பதில் மிகவும் கூர்மையானவர். ஒருமுறை வேட்டையின் போது சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை ஒரு கொடிய வேங்கை புலியிடமிருந்து இவர்கள் காப்பாற்றினார்கள். அந்த வீரத்தை பாராட்டி மன்னர் இவர்களுக்கு வழங்கிய பட்டம்தான் பாண்டியர்கள். அது முதல் இவர்கள் மருது பாண்டியர்கள் என்று அழைக்கப்பட்டு அரச குடும்பத்தின் நம்பிக்கைக்குரியவர்களாக உயர்ந்தார்கள். பகுதி 2. வீழ்ச்சியும் வனவாசமும். ஆனால் இவர்களுடைய இந்த பொற்காலம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கவில்லை. ஆற்காட்டு நவாபும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியும் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தி வரி வசூலிக்க தன்னாட்சியோடு இயங்கிய சிவகங்கை சீமையின் மீது தங்களது கழுகு பார்வையை திருப்பினார்கள். ஆங்கிலேயர்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்ச்சியை செய்திருக்கிறார்கள் என்று இந்த டைம்லைனை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். 1771 மன்னரிடம் இனி தாக்குதல் நடத்தப் போவதில்லை என்று ஒரு போலி சமாதான உடன்படிக்கை செய்து அவரை முழுமையாக நம்ப வைத்தார்கள். ஆனால் ஜூன் 1772 எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் காளையார் கோவிலில் மன்னர் முத்துவடுகநாதர் மீது கொடூரமான திடீர் தாக்குதல் நடத்தி அவரை படுகொலை செய்தார்கள். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த ராணி வேலுநாச்சியாரும் மருது சகோதரர்களும் அங்கிருந்து தப்பித்து தலைமறைவாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. சிவகங்கை மக்கள் தங்களது தாய்மண் மீதும் அரச குடும்பத்தின் மீதும் எந்த அளவிற்கு அசைக்க முடியாத விசுவாசம் வைத்திருந்தார்கள் என்று இது காட்டுகிறது. ராணி வேலுநாச்சியாரை தப்பிக்க வைத்த அவரது மெய்க்காப்பாளர் உடையாள் எதிரிகளிடம் சிக்கிக் கொண்டார். ராணி எங்கிருக்கிறார்கள் என்று சொல்லச் சொல்லி அவரை கடுமையாக சித்திரவதை செய்த போதும் அவர் காட்டிக் கொடுக்கவே இல்லை. அதற்காக அவரது தலை கொடூரமாக வெட்டப்பட்டது. இந்த தியாகம் சிவகங்கை வரலாற்றில் யாராலும் மறக்க முடியாத ஒரு அழியா வடுவாகும். பகுதி 3. புரட்சியை கட்டமைத்தல். காடுகளுக்குள் தப்பிச் சென்ற ராணியும் மருது சகோதரர்களும் சும்மா இருந்து விடவில்லை. தங்கள் தாய் மண்ணை மீட்க ஒரு பெரும் புரட்சியை கட்டமைக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் திண்டுக்கல் அருகேயுள்ள விருப்பாட்சியின் பாளையக்காரர் கோபால நாயக்கரிடம் அடைக்கலம் பெற்றார்கள். அங்கிருந்து தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மிகவும் ரகசியமாக திட்டமிடத் தொடங்கினார்கள். முழுதாக 8 வருடங்கள், ஆம், 1-2 வருடங்கள் அல்ல, முழுதாக 8 வருடங்கள் மருது சகோதரர்கள் காடுகளில் தலைமறைவாக இருந்து இரவு பகலாக உழைத்து எதிரிகளை வீழ்த்த ஒரு மிகப்பெரிய புரட்சிப் படையை இருட்டிலிருந்தே உருவாக்கினார்கள். இது அவர்களுடைய அபாரமான பொறுமையையும் தொலைநோக்கு பார்வையையும் தான் நமக்கு காட்டுகிறது. அவர்கள் எப்படி அந்த படையை உருவாக்கினார்கள் என்று இங்கே பாருங்கள். மைசூர் சுல்தான் ஹைதர் அலியுடன் கூட்டணி அமைத்து 5000 குதிரை மற்றும் காலாட்படை வீரர்களையும் மாதம் 400 தங்க நாணயங்களையும் பெற்றார்கள். வீரமரணம் அடைந்த உடையாள் பெயரில் பெண்களுக்கான தனிப்படையை உருவாக்கினார்கள். வரி வசூலிக்க வரும் ஆங்கிலேயர்கள் மீது கொரில்லா தாக்குதல்களை மாஸ்டர் செய்தார்கள். அதாவது அவர்கள் வெறும் ஒரு படையை மட்டும் உருவாக்கவில்லை, சாதி மத வேறுபாடுகளை தாண்டி மக்களை ஒருங்கிணைத்து ஒரு தேசபக்தி மிக்க மாபெரும் மக்கள் படையே உருவாக்கினார்கள். பகுதி 4. தாய்மண்ணை மீட்டல். ஒரு வழியாக 1780ஆம் ஆண்டு மருது சகோதரர்களும் ராணி வேலுநாச்சியாரும் ஆங்கிலேயர் மற்றும் நவாப் படைகளுக்கு எதிராக தங்களது இறுதி தாக்குதலை நடத்த முழுமையாக தயாராகிவிட்டார்கள். அந்த 8 வருட கோபம் ஒட்டுமொத்தமாக வெடிக்கப் போகும் தருணம் அது.
அவர்கள் வகுத்த இந்த முப்பரிமாண தாக்குதல் வியூகம் உண்மையிலே மிக கச்சிதமானது. ராணி வேலுநாச்சியார் சிவகங்கையையும் நன்னியம்பலம் திருப்பத்தூரையும் மருது சகோதரர்கள் காளையார் கோவிலையும் ஒரே நேரத்தில் தாக்கினார்கள். இதில் மெய்சிலிருக்க வைக்கும் விஷயம் என்னவென்றால், உடையாள் படையின் தளபதி குயிலி தன் உடலில் தீ வைத்துக் கொண்டு எதிரிகளின் ஆயுதக் கிடங்கில் குதித்து தற்கொலை தாக்குதல் நடத்தியதுதான். இதன் விளைவாக சிவகங்கை கோட்டை மீண்டும் மீட்கப்பட்டது. பகுதி 5 மக்களின் பொற்காலம். சிவகங்கையை மீட்ட பிறகு நாட்டை ஆளும் பொறுப்பை ராணி வேலுநாச்சியார் ஏற்றுக்கொண்டார். தனக்கு இத்தனை ஆண்டுகள் உறுதுணையாக இருந்த பெரிய மருதுவை படைத்தளபதியாகவும் சின்ன மருதுவை முதன்மை அமைச்சராகவும் நியமித்தார். சாதாரண படைவீரர்களாக இருந்தவர்கள் தங்களது திறமையால் அரசு அதிகாரத்தின் உச்சிக்கே சென்றார்கள். இந்த காலகட்டம் சிவகங்கை மக்களின் வாழ்வில் ஒரு உண்மையான பொற்காலமாகவே மாறியது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர்கள் வெறும் போர் வீரர்கள் மட்டுமல்ல, மிகச்சிறந்த நிர்வாகிகளும் கூட. எதிரிகளால் பறிக்கப்பட்ட நிலங்களை மீட்டு அதன் உண்மையான உரிமையாளர்களிடமே வழங்கினார்கள். சேதமடைந்த காளையார் கோவில் கோபுரத்தை மீண்டும் கட்டினார்கள். விவசாயத்தை பெருக்கினார்கள். அது மட்டுமில்லாமல் சருகானியல் இஸ்லாமிய மசூதியும் கிறிஸ்தவ தேவாலயமும் கட்டி மத நல்லிணக்கத்தின் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார்கள். ஆனால் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்த அளவுக்கு உயர்ந்த பதவிக்கும் மக்கள் செல்வாக்கிற்கும் சென்ற மருது சகோதரர்களை பார்த்து சுற்றியிருந்தவர்கள் சும்மா இருப்பாங்களா என்ன? ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க சேதுபதிக்கு இவர்கள் மீது கடுமையான பொறாமை ஏற்பட்டது. சிவகங்கை எல்லைக்குள் ஊடுருவி தாக்குதல்களை நடத்தியது மட்டுமில்லாமல் ராணி வேலுநாச்சியாருக்கும் பெரிய மருதுவுக்கும் இடையே அவதூறான வதந்திகளையும் பரப்பி மிக கேவலமான அரசியலை செய்யத் தொடங்கினார். பகுதி 6 சூழும் அபாயம். சிவகங்கையைச் சுற்றி மீண்டும் கார்மேகங்கள் சூழத் தொடங்கியது. ராணி வேலுநாச்சியாரும் அவரது மகளும் அடுத்தடுத்து மரணமடைய நாட்டை வழிநடத்தும் முழு நிர்வாகப் பொறுப்பும் மருது சகோதரர்கள் கைக்கு வந்தது. அதே காலகட்டத்தில் 1799இல் மைசூர் புலி திப்பு சுல்தானை வீழ்த்திய ஆங்கிலேயர்கள் தங்களது முழு கவனத்தையும் ஆதிக்கத்தையும் இப்போது தென் தமிழகத்தின் மீது முழுமையாக திருப்பத் தொடங்கினார்கள். தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் ஆங்கிலேயர்களை தென்னிந்தியாவிலிருந்தே ஒட்டுமொத்தமாக விரட்டியடிக்கவும் இங்கே இருக்கும் டேபிளில் நீங்கள் பார்ப்பது போல தீபகற்ப கூட்டணி என்ற மாபெரும் அமைப்பை உருவாக்கினார்கள். கோபாலநாயக்கர் இதை வழிநடத்த மருது சகோதரர்கள் இதற்கான ஆயுதங்கள் மற்றும் போர் வியூகங்களை அமைத்துக் கொடுத்தார்கள். இதில் பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மனும் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆனால் ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை பற்றிதான் நமக்கு தெரியுமே. அவர்கள் உள்ளூர் துரோகிகளை விலைக்கு வாங்கி இந்த மாபெரும் கூட்டணியை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கத் தொடங்கினார்கள். துரோகிகளால் கோபாலநாயக்கர் காட்டிக் கொடுக்கப்பட்டு ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையும் ஆங்கிலேயர்களால் முழுமையாக கைப்பற்றப்பட்டது. இந்த வரலாற்றுப் பதிவின் இறுதி உச்சகட்டம் இங்கேதான் தொடங்குகிறது. கட்டபொம்மனின் தம்பியான ஊமைத்துரையும் மற்றும் சிலரும் சிறையிலிருந்து தப்பித்து மருது சகோதரர்களிடம் அடைக்கலம் கேட்டார்கள். அவர்களுக்கு முழுமையான அடைக்கலம் கொடுத்ததை அறிந்த ஆங்கிலேய தளபதி கர்னல் ஆக்னியோ அவர்களை உடனடியாக தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மருது சகோதரர்களை எச்சரித்தார். ஆனால் மருது சகோதரர்கள் அந்த மிரட்டலை மிகவும் கடுமையாக நிராகரித்தார்கள். இது ஆங்கிலேயர்களுக்கு சிவகங்கை மீது போர் தொடுக்க ஒரு சரியான காரணமாக அமைந்தது. தன்னை நம்பி அடைக்கலம் தேடி வந்தவரை மாபெரும் பிரிட்டிஷ் இராணுவமே எதிர்த்து நின்றாலும் காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் எடுத்த அந்த முடிவு உண்மையிலே சிலிர்க்க வைக்கிறது. அடைக்கலம் தேடி வந்தவரை காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்ற இந்த ஒரு விஷயம் தமிழர்களின் பாரம்பரியமான விருந்தோம்பலையும் எதற்கும் வளைந்து கொடுக்காத அவர்களுடைய மாபெரும் சுயமரியாதையையும் தான் நமக்கு மிகவும் தெளிவாக காட்டுகிறது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. ஒரு கொடூரமான ஏகாதிபத்திய சாம்ராஜ்யத்தின் முன்னே இப்படிப்பட்ட சமரசம் இல்லாத விசுவாசத்திற்கும் தேசபக்திக்கும் கொடுக்க வேண்டிய இறுதி விலை என்ன? மே 28, 1801 அன்று அதிநவீன ஆயுதங்களுடன் மாபெரும் ஆங்கிலேய படை சிவகங்கையை நோக்கி போர் முழக்கமிட்டு அணிவகுத்துச் சென்ற அந்த புள்ளியோடு இந்த விளக்கக்காட்சி நம்மை சிந்திக்க வைக்கிறது. உண்மையான தேசபக்திக்கு எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? தொடர்ந்து சிந்தியுங்கள். இது போன்ற மற்றொரு சிறப்பான வரலாற்றுத் தொகுப்பில் மீண்டும் சந்திப்போம்.